நாம பந்திப்பூரில் ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்ததாக இதுவரைக்கும் நாம் ஸ்டே பண்ணாத ட்ரெக்கிங் ஷெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். ட்ரெக்கிங் ஷெட் எங்கே இருக்குன்னா ஜீன் பூல் எக்கோ பார்க், அதாவது கூடலூரில் இருக்கக்கூடிய நாடுகாணி அப்படிங்கிற இடத்துல ஜீன் பூல் எக்கோ பார்க் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அதுக்குள்ளே தான் வந்து இந்த ட்ரெக்கிங் ஷெட் இருக்குது. இந்த ட்ரெக்கிங் ஷெட் வந்து பார்த்திங்கன்னா யானைகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு இடம். நாம் அந்த ட்ரெக்கிங் ஷெட் போகிறதுக்கு முன்னாடி மசனகுடி போயிட்டு அங்கே மாயார் ரோட்டில் கடைசியாக ஒரு ட்ரை பண்ணலாம். ஏன்னா டைகர் சைட்டிங்கிறதுக்கு நமக்கு லக் இருந்தால் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாம் மாயார் ரோடு போனோம். ஆனால் புலிக்கு பதிலாக கரடியை தான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. ரோட்டு ஓரத்துலேயே அந்த கரடி நின்றுட்டு இருந்தது. நாம் இந்த ட்ரிப் வந்ததுலேருந்து ஏறக்குறைய ஒரு 8-9 வாட்டிக்கு மேலே வந்து இந்த ரூட்டில் நம்ம போயிருப்போம். இதில் 4 வாட்டிக்கு மேலே நம்ம கரடியை பார்த்துருக்கோம். அந்த கரடி ஆக்சுவலாக நம்மளை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணுறதில்ல. நம்மளும் அதுமாரி வைல்டு அனிமல்ஸ்க்கு எந்த தீங்கும் பண்ணாத வரைக்கும் வைல்டு அனிமல்ஸ்லேருந்து நமக்கும் எந்த விதமான தீங்கும் வராது. நாம் அங்கே போன நேரத்துக்கும் அது கரெக்டாக ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கும் சரியாக இருந்தது. ரோடை கிராஸ் பண்ணி ரோட்டுக்கு இந்த சைடு வந்தது. இளந்த பழ சீசன் அப்படிங்கிறதுனால இது இளந்த மரத்தையே ரவுண்ட் கட்டி நின்றுட்டு இருந்தது. நாங்கள் லெஃப்ட்டில் முடிச்சுட்டு ரைட்டு வந்தது. கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கிருந்து கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோவில் நாம் ட்ரெக்கிங் ஷெட்டில் போய் நம்ம ஸ்டே பண்ணதும் இரவு நேரத்தில் அங்கே நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணால் ஜாலி ட்ரிப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலியோட முழு காணொலி தொகுப்பும் ஜாலி ட்ரிப் யூடியூப் சேனலில் இருக்குது.